போன வாக்கு பதிவு ரெக்கார்டுக்கும் இன்னைக்கு எஸ்ஐஆர் பிரகாரம் திருத்தப்பட்ட வாக்குப்பதிவு ரெக்கார்டுக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வித்தியாசம் இருக்கு. எக்ஸாக்டா 70 லட்சம் பேர். இங்க யார் அதிகமா ஓட்டு வாங்குறாங்கன்றதான் பேட்டர்ன். இதுல நீங்க அலை வீசுது, அது வீசுது, இது வீசுது, கும்பலா வராங்க, கும்பலா வராங்க, தாவேக்காக்கு ஓட்டு போடுறாங்க. நான் போய் பார்த்த பூத்துல எல்லாம் அப்படி இருக்குன்றது. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இதுல பிளே ஆயிட்டு இருக்காங்க. தாவேக்கா, அதிமுக, சீமான், சசிகலா இவ்வளவு பேர் வாங்குவாங்க. ஆட்சியாளர்களுக்கு எதிரான வாக்குகளை இவ்வளவு பேர் வாங்குவாங்க. தாவேக்கா ஓட்டு வாங்குது, அது மறுக்கல. தாவேக்கா ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு வாங்கும்? இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு 4 பிரியுது, ரைட்டுங்களா? ப்ரோ இன்கம்பன்சி ஓட்டு இருக்குல்ல, 1000 ஓட்டுல நான் ஜெயிக்கிறது அதிமுகவை 1000 ஓட்டுல தோக்கடிக்கிறேன், ரைட்டா? இப்போ புதுசா ஒரு பிளேயர் வர்றாரு, எங்கிட்ட இருந்து 3000 ஓட்டு எடுக்கிறாரு. ஆனா அதிமுகல இருந்து 7000 ஓட்டு எடுக்கிறாரு. அதான் என் கேள்வி. அப்படித்தான் பேட்டர்ன் இருக்க போதா? அது எப்படி எல்லாருமே விஜய்க்காகவே விஜய் விஜய் அப்படின்னு போனவங்க கிடையாது, ரைட்டா? ஒரு பைத்தியம் ஒன்று சோசியல் மீடியாவில் ஓடுது. 4 முனை போட்டி நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் பல ஜங்கு வரும், புங்கு வரும், ஜிங்கு வரும், எல்லாம் வரும். அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா தெளிவடையுது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியுமே தவிர இதை முன்கூட்டியே சொல்ல முடியாது. நான் விஜய்க்கு வாக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு, சாதாரண விறுவிறுப்புன்னு சொல்ல முடியாது, மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் பார்க்க முடியுது. 1 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 56% வாக்குப்பதிவு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் 3 மணி நிலவரப்படி 66% வாக்குப்பதிவு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ரொம்ப வேகமாக வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு தேர்தலில், அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, கடந்த தேர்தலை விட அந்த தேர்தலில் வாக்குப்பதிவு வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்தால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்து. மக்கள் பெருமளவிற்கு வெளியில தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுகிறார்கள். ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்படி விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெறுவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? போன டைம் இதே நேரத்தில் 56%. போன வாக்கு பதிவு ரெக்கார்டுக்கும் இன்னைக்கு எஸ்ஐஆர் பிரகாரம் திருத்தப்பட்ட வாக்குப்பதிவு ரெக்கார்டுக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வித்தியாசம் இருக்கு. எக்ஸாக்டா 70 லட்சம் பேர். அதாவது 7 கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன். போன தடவை 7 லட்சம் பேர்னா 10% போயிடுச்சு. 10% வாக்காளர்கள் குறைவு. இப்போ 100 மதிப்பெண்கள் இருக்கும்போது நீங்க 8 மார்க், 100க்கு 8 மார்க் எடுக்கிறதுக்கும் 90க்கு 8 மார்க் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 100க்கு 8 மார்க் எடுக்கிறத விட 90க்கு 8 மார்க் எடுக்கிறது அதிகம். அதனால அது இந்த பர்சன்டேஜ் குறைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தானா இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் போலிங் தான், இதே போலிங் தான் போன வருஷமும் நடந்தது. அப்படி சமன்படுத்த முடியாதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. குறைந்தபட்சம் அதிகமாக வாக்குப்பதிவு நடந்தது. எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் காலைல ஒரு 11 மணி அளவு வாக்குப்பதிவு அந்த சமயத்துல சொல்றேன். கடந்த முறை 1,50,00,000 பேர் வாக்களிச்சிருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல நான் சொல்றது இன்னைக்கு நடைபெற்றக்கூடிய வாக்குப்பதிவு பொறுத்த வரைக்கும் 2,16,00,000 பேர், கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகள் அதிகமாக, 50 லட்சம் பேர் அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்க போனா ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கு. இப்போ அதிகமாகும் பட்சத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி அப்படின்றது மாதிரி மட்டும் குறுக்கி இதை பார்க்க முடியுமா? நீங்க சொன்ன எஸ்ஐஆர் ஃபேக்டர் இருக்கு. எஸ்ஐஆர் ஃபேக்டரை நான் மறுக்கலை.
எஸ்ஐஆர் ஃபேக்டர் இருக்கு, அதனால வாக்குப்பதிவினுடைய அளவு அதிகரிக்க போகுது அப்படின்றது நம்ம முன்கூட்டியே தெரியும். ஏன்னா ஏற்கனவே புதுச்சேரியில பார்த்தோம், கேரளால பார்த்தோம், இப்போ வெஸ்ட் பெங்காலில் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் கூட அதிகமாக வாக்குப்பதிவு அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஒரே சமயத்துல 5 ஸ்டேட்ல இதே மாதிரி வாக்குப்பதிவு அதிகமாகுது அப்படின்னா காமனா இருக்கக்கூடிய விஷயம் எஸ்ஐஆர். அது ஒரு ஃபேக்டர், அதை மறுக்கவே முடியாது. அதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்குள்ள நான் போக விரும்பல. அதை தாண்டி வேற என்ன ஃபேக்டர் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இதுல பிளே ஆயிட்டு இருக்கா? ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்படையா இல்லை சார், ஆனா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அது வந்து மறுக்கல. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து உங்களுக்கு யார் யார் ஆன்டி இன்கம்பன்சி? ஆன்டி இன்கம்பன்சினா திமுகவுக்கு எதிரான ஓட்டு, அதானே ஆன்டி. ஆமா ஆமா, ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை. ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலைய யார் யார் வாங்குவா? தாவேகா, அதிமுக, சீமான், சசிகலா, இவ்வளவு பேர் வாங்குவாங்க. ஆட்சியாளர்களுக்கு எதிரான வாக்குகளை இவ்வளவு பேர் வாங்குவாங்க. தாவேகா ஓட்டு வாங்குது, அது மறுக்கல. தாவேகா ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு வாங்கும்? எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க பேக் பண்ண போறாங்க? அதிமுக எவ்வளவு பர்சன்டேஜ் பேக் பண்ணும்? இல்ல அதிமுக வாங்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எல்லாத்தையுமே தாவேகா வாங்குதா? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்ற அடிப்படையில், அவர் சொன்ன அடிப்படையில் தாவேகா வாங்குது. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு 4 பிரியுது, ரைட்டுங்களா? ப்ரோ இன்கம்பன்சி ஓட்டு இருக்குல்ல, திமுகவுக்குன்னு ஓட்டு போடுறவன் ஊர்ல ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் புதிதாக அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ பழைய அப்பா இருப்பாரு, அவங்க குடும்பம் திமுகவுக்கு ஓட்டு போடும், அவங்க புள்ள போய் திமுக ஓட்டு போட மாட்டானா? ஓட்டு போடுவான்ல. எல்லாரும் போடுவாங்களா அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வீடுகள்ல இருக்கக்கூடியவர்களை கூட அவங்களோட அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் தாவேக்காரரா இன்னைக்கு இருக்கிறாரு அப்படின்றத மறுக்க முடியாது. அப்போ அதனுடைய சதவீதம் என்ன அப்படின்றத இன்னைக்கு கேள்வி. எவ்வளவு பேர்? இப்போ ரெண்டு கேள்வி இருக்கு. இதற்கு நம்ம 2வது வருவோம். முதல் கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்படையாக பெருசா இல்லை, ஆனா குறைந்தபட்சம் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அந்த குறைந்தபட்சத்தை தான் இவங்க ஷேர் பண்ண போறாங்க. அந்த குறைந்தபட்ச ஆன்டி இன்கம்பன்சியை தான் இவங்க ஷேர் பண்றாங்க. இத ஒருத்தரே மொத்தமா வாங்குறதுக்கும் 3 பேர் பிரித்து வாங்குவதும் அப்படின்ற போது யாருக்கு லாபம்? இது திமுகவுக்கு லாபம். ஆன்டி இன்கம்பன்சி இப்போ 10 ஓட்டு இருக்கு சார், 4 ஓட்டை திமுக வாங்குது. ஓகே, இல்ல நான் வெறும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எடுத்து மட்டும் சொல்றேன். ஒரு 10 ஓட்டு மொத்தமா ஆன்டி இன்கம்பன்சி 10 ஓட்டு டோட்டலா 10 ஓட்டு. ஓகே சரி, அதுல ஒரு 4 ஓட்டு ஆன்டி இன்கம்பன்சி சார். ஓகே ரைட்டுங்களா? 2 ஓட்டு வந்து அன்டிசைடட் பப்ளிக் ஓட்டு. ஓகே, அவங்க எதுக்கு டிசைட் பண்ணல சார். இந்த 4 ஓட்டை ஃபர்ஸ்ட் நான் வாங்கிடுறேன். மைனாரிட்டி வாக்குகள் அது 11% மைனாரிட்டி வாக்குகள், மற்றபடி இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி பேஸாக இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாத்தையும் நான் வாங்கிடுறேன். திமுக வாங்கிடுறேன். 21 கூட்டணி கட்சிகள் இருக்கு. 21 கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள், திமுக ஆட்சியோட வாக்குகள், திமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய வாக்குகள், ரைட்டா? இதெல்லாம் சேர்த்து ஒரு 4 ஓட்டு தான் சார் நான் சொல்றேன். மொத்த 10 ஓட்டுல 4 ஓட்டு தான் சார் சொல்றேன். அதை வந்து திமுக வாங்கிடுது. மிச்சம் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு 4 ஓட்டு சார். இன்னொரு 4 ஓட்டு திமுகவுக்கு ஈக்குவலான ஓட்டு, அதை யார் யார் வாங்குவா? தாவேகா வாங்குவார் சார் ஒன்று, அதிமுக ஒன்று வாங்குவார் சார், சீமான் ஓட்டு ஒன்று வாங்குவார் சார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஓட்டு 4 பிரியுது. அப்போ யார் சார் 4 ஓட்டை வந்து வாங்குறவங்க? 4 ஓட்டை மொத்தமாக வாங்குறவங்க ஜெயிப்பாங்களா? 4 ஓட்டை ஒன்னொன்னா வாங்குறவங்க ஜெயிப்பாங்களா? ஓகே, இப்போ நீங்கள் சொல்ல வரதை பார்க்கும் பொழுது எதிர்கட்சி அப்படின்ற ஒரே கட்சி இருந்தால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு டைரக்டா அவங்களுக்கு மட்டும் போகும். பிரியறதுனால இன்னைக்கு லாபம் ஏதோ எப்படி பார்க்க போனாலும் திமுகவுக்கு தான் சார். அதுதான் சார் சொன்னாங்க. தாவேகா பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி இவங்க கூட்டணி வந்து அமையணும் அப்படின்னு முதல்ல சொன்னதுக்கு காரணம் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு 4 ஓட்டை இந்த கூட்டணி வாங்கிட்டு போறதுதான். ஆனா அந்த கூட்டணி அமையலையே, அது ஸ்பிளிட்டடாக தானே போயிருக்கு. அப்போ ஸ்பிளிட்டட் வெர்ஷன் போகும்போது யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்கன்றது நமக்கு இன்னைக்கு நீங்க சொல்ல முடியாது. தாவேகாக்கு ஓட்டு உயர்றதாவே வச்சுக்கலாம். ஒவ்வொரு வீட்லையும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆள்லாம் இருந்தான்னா நாட்டில் புரட்சி வெடிச்சிடும். அந்த மாதிரிலாம் ஒரு ஆள்லாம் கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாவேகாக்காரெல்லாம் கிடையாது.
ரைட்டா? அதை அப்படி பார்க்க கூடாதுன்றீங்க. அது அப்படி பார்க்க கூடாது. சமூக வலைதளங்கள்ல பரவக்கூடிய வீடியோ, வெளியில பார்க்கக்கூடியது இன்னைக்கு. ஏன்னா நான் எதை வச்சு அதை கேட்கறேன், இன்னைக்குன்னா நம்ம போய் பூத்துகள்ல பாக்குறோம், எல்லாத்துலயுமே வந்து ஒரு பேட்டர்னா வந்து ஒட்டு மொத்தமாக வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி எப்ப பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்னா அதிமுக காரர்கள் அவங்க கூட்டு வர்றவங்க கூட்டமா வருவாங்க, திமுக காரங்க கூட்டு வர்றது கூட்டமா வருவாங்க. அது இல்லாம சாதாரணமா பொதுமக்கள் அவங்களும் திமுகவா தான் இருப்பாங்க, தெரியாது வெளியே யாருன்னு தெரியாது நமக்கு. ஆனா இன்னைக்கு இன்னொரு சங்க் உள்ள வரதை நம்மளால பார்க்க முடியுது கூட்டமா. ஸோ அதை வச்சுதான் நம்ம கேட்கிறோம். நீங்க சொல்வது போல குடும்பத்திற்கு ஒருத்தர் இல்லாட்டினாலும் கன்சிடரபிளா இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லியே சார், கன்சிடரபிளா இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லி. அதான் நான் 10 ஓட்டுல 4 ஓட்டை நான் சொல்றேன் இல்லையா, கன்சிடரபிளா இருக்காங்க. இவங்க எல்லாரும் தாவேக்காக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? அனைவருமே வந்து தாவேக்காக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? அப்போ சீமான் பிரிக்கிறது எவ்வளோ, அதிமுக பிரிக்கிறது எவ்வளோ, திமுக எதிர்ப்பு ஓட்டை தாவேக்கா பிரிக்கிறது எவ்வளோ, இந்த 3 பேரும் பிரிக்கிறது எவ்வளோ. அது இல்லாமல் சசிகலான ஒரு ஃபேக்டரி அந்த சவுத்தில் ஒரு 30 தொகுதி, அதை விட்டுருவோம். அது ஒரு ஃபேக்டராகவே நம்ம எடுத்துக்கணும். மீகரா தான் நடக்கும்னு வச்சுக்கோங்க. மீகரா ஒரு 10,000 ஓட்டு இல்லை 20,000 ஓட்டு வாங்குவாங்க. நீங்க அதுவே அதிகமா சொல்றீங்க. இல்லை ஒரு 5,000 ஓட்டு வாங்குவாங்க. அதிகமா சொல்றீங்க. 2,000 வாங்குவாங்க. பாப்போம், வரும்போது பாப்போம். போன தடவை எலெக்ஷன்ல சார் வெறும் 5,000க்குள்ள தீர்மானிக்கப்பட்ட தொகுதிகள் 50. 40 எக்ஸாக்டா சொல்றதா இருந்தா. எக்ஸாக்டா சொல்றதா இருந்தா 40, மத்தெல்லாம் சேர்த்து 50. வெறும் 5,000 ஓட்டுல தீர்மானிக்கப்பட்ட தொகுதி, வெறும் 175 ஓட்டுல தீர்மானிக்கப்பட்ட தொகுதி ஸ்ரீநகர். சரிங்களா? இது எலெக்ஷன். இங்க வந்து யார் அதிகமா ஓட்டு வாங்குறாங்கன்றதான் பேட்டர்ன். இதுல வந்து நீங்க வந்து அலை வீசுது, அது வீசுது, இது வீசுது, கும்பலா வராங்க, கும்பலா வராங்க, தாவேக்காக்கு ஓட்டு போடுறாங்க. நான் போய் பார்த்த பூத்துல எல்லாம் அப்படி இருக்குன்றது இந்த பாலைவனத்துல சொல்லுவாங்க இல்லையா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி மாதிரி தெரியும், பக்கத்துல போனா காணல் நீர். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ 160 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் வெற்றி பெறாங்க திமுக கூட்டணி. இப்போ 160 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நீங்கள் சொல்வது போல் 40 ரொம்ப க்ளோஸ்லி ஃபைட்டு. இப்போது தாவேகா கன்சிடரபிளான வாக்குகளை பிரிக்குது, அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். யார் வாக்குகளை அதிகமாக பிரிக்க போகுது அப்படின்றதான் இன்னைக்கு கேள்வி. திமுகவினுடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்க போதா, இல்ல பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளை அதிகமாக வாங்க போகிறதா? அப்படி தொகுதியின் அடிப்படையில பார்க்க போனா இது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தானே சார் வாங்குவாங்க அவங்க வந்து திராவிட இயக்கம், இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான விஷயம், இடஒதுக்கீடு, சமூக நீதி, மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம், பாஜகவுக்கு எதிரான போராட்டம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய திமுக வாக்குகள் அவங்க வாங்க போறது இல்லைல்ல. திமுக அரசுக்கு எதிரான வாக்குகள் தானே வாங்குவாங்க. அந்த வாக்குகள் யார் வாக்குகள்? இல்ல நான் என்னன்னா தொகுதியின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமா நீங்க சொல்றீங்க. ஓவராலா 234 தொகுதியும் நான் பேசல. இப்போ திமுக ஒரு தொகுதியில சொற்பமான வாக்குகள்ல வெற்றி பெற்றிருக்கு. இப்போ அந்த தொகுதியில இன்னைக்கு புதுசா ஒரு பிளேயர் உள்ள வந்திருக்கிறாரு. போன தடவை வெறும் 1000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்கேன். இப்போ அந்த தொகுதிக்கு வந்து புதுசா விஜய் வந்திருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே நான் வீக்கா இருக்கேன், விஜய் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை பிரிக்க போறாரு, அதுல என்னுடைய வாக்குகளையும் பிரிக்க போறாரு, எதிரில் இருக்கவங்களுக்கு கடந்த முறை வந்த வாக்குகளையும் பிரிக்க போறாரு. நான் சொல்றது அதிமுகவுக்கு. அப்ப இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, எவ்வளவு பிரிக்க போறாரு அப்படின்றது அது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? 1000 ஓட்டுல நான் ஒரு தொகுதியில ஜெயிக்கிறேன் சார். 1000 ஓட்டுல வந்து நான் ஜெயிக்கிறது வந்து அதிமுகவை 1000 ஓட்டுல தோக்கடிக்கிறேன், ரைட்டா? இப்போ புதுசா ஒரு பிளேயர் வர்றாரு, எங்கிட்ட இருந்து 3000 ஓட்டு எடுக்கிறாரு. ஆனா அதிமுக இருந்து 7000 ஓட்டு எடுக்கிறாரு. அதுதான் என் கேள்வி. அப்படித்தான் பேட்டர்ன் இருக்க போதா? எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் அப்படிதான் பேட்டர்ன் இருக்க போகுது. ஆமா, அதாவது திமுகவிடமிருந்து குறைவான வாக்குகளையும் கம்பேரிட்டிவ்லி, அதாவது அதிமுகவையும் திமுகவையும் ஒப்பிட்டா விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக இருந்து குறைவான வாக்குகள் எடுக்க போறார், அதிமுக தரப்புல இருந்து அதிகமான வாக்குகள் எடுக்க போறார். அப்படிதான் புரிஞ்சுக்குமா? ஆமா, நீங்க வந்து திமுகவுடைய வாக்குகளை வந்து அவங்க இன்டாக்டா கூட்டணி வைஸா வச்சு மைனாரிட்டி வாக்குகள்ல இருந்து எல்லாத்தையுமே இன்டாக்டா கொண்டு போறாங்க சார். அது எப்படி இவர் பிரிக்க போறாருன்றதுல தான் சார், இவர் பிரிக்க போறாருன்றது தெரியும் சார்.
ஆனால் அவர் எப்படி பிரிப்பார், எங்கே பிரிப்பார், எதில் பிரிப்பார் அப்படின்னு. இப்போது நான் சொல்கிற மாதிரி ஒரு பிக்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். போன தேர்தலில் 20.1% தான் அதிமுக வாக்குகள். அது இப்போ 16% வாக்குகள். நீங்க சொல்றது நாடாளுமன்ற தேர்தலில். ஆமாம், 16% ஆகுது. பிஜேபிக்கெலாம் ஒன்றும் பெருசாக ஓட்டு கிடையாது. அது ஒரு 16% ஆகுது. விஜய் ஒரு 20% வாங்குறாரு. ரைட்டா? இது வந்து ஒரு 16, இது ஒரு 20 அப்படின்னு வச்சுக்கலாங்க. 36. மீதி இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் திமுகவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 90% வாக்குகள் 85 தான் போல் ஆகும். 100ல் 85 போல் ஆகும்போது ஒரு 40% மேலே திமுகவுக்கு சங்கா விழுது. பாக்கி வந்து அண்ணன் ஒரு 20 வாங்குவார். இந்த அண்ணன் ஓட்டுகளை வந்து ஒரு 16% வாங்குவார். அப்படின்னா 36 வரும். ஏடிஎம்கேட ஓட் பேங்க் எரோட் ஆகுது. சீமானோட ஓட் பேங்க் எரோட் ஆகும்ல. சீமான் கிட்டேருந்து எடுப்பார்ல அவரு. சீமான் கிட்டேருந்து ஒரு 8%, அவர் 8.5%, இவர் ஒரு 6%, 7% எடுக்கிறாரு. அண்ணன் வந்து எடுக்கிறாரு. டிஎம்கேலேருந்தும் ஓட்டை பிரிக்கிறாரு. 1%, 2% பிரிக்கிறாரு. அதிமுகலேருந்து ஒரு 4%, 5% பிரிக்கிறாரு இவர். அதிமுக 5, திமுக ஒரு 1லேருந்து 2, சீமாங்கிட்டேருந்து 6. அது இல்லாமல் இவரோட ரசிகர் மன்ற ஓட்டுக்கள்னு ஒன்று இருக்குது. அது வந்து கமல் ரசிகர் மன்ற மாதிரி இவரோட ரசிகர் மன்ற ஓட்டுக்கள் வந்து ஒரு 5%, த்ரூ அவுட்டாக ஒரு 5%. அப்படி பிரிச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 6 + 4 10, 10 + 2 12, 12 + 5 17. மற்ற இருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு 3, 20%க்கு வரலாம் அவர். 20% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20%க்கான வாய்ப்பு வரலாம். நீங்க சொல்ற கால்குலேஷன்ல தான், உங்க வாயிலிருந்து தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல 20% அவர் வருவார்னு. இங்க வாங்குறாரு. இவருடைய இன்னொரு சங்கு வீக்னஸ் என்ன தெரியுங்களா? நகர்ப்புறங்களில் தான் ஓட்டு வாங்குறாரு. திருப்பூர், சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை, நகர்ப்புறங்கள்ல வாங்குறாரு. ரூரல்ல இல்லை, சுத்தமா இல்லை. ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ரூரல்ல இவருக்கு இல்லை. ரைட்டா? நகர்ப்புறங்கள்ல வாங்குறாரு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 20% வந்தா கூட திமுகன்றதுக்கு அதை விட பெரிய சங்கு சார். அது தனியா நிற்கும் சார். சார் ஒரே ஒரு கேள்வி சார். ஒருத்தன் வந்து 21 கட்சியை வச்சு கூட்டணி வச்சுக்கிட்டு வரான். ஒருத்தன் வந்து ஒரு 14 கட்சியை கூட்டணி வச்சுட்டு வரான். ஒருத்தன் வந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் நான் ஒண்டி வரேன், தனியாக வரேன் அப்படின்னு வரான். இப்போ 21 கூட்டணி வச்சவன் முட்டாள், 14 கூட்டணி வச்சவன் அவன் அதை விட முட்டாள். கூட்டணியே இல்லாமல் வர இவர் வந்து பெரிய ஹீரோவா சார்? இதுனா சினிமாவா சார் நடக்குதுங்க? கூட்டணி தான் தேர்தலில் பலத்தை நிர்ணயிக்குது. ஆமா, அதுதான் இது வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்கு. அதிமுக ஜெயலலிதாவே தனியா போட்டி போட பயப்படுவாங்க. ரைட்டா? திமுக இன்னைக்கும் தனியா போட்டி போட பயப்படும். ஏன்னா கூட்டணி வேணும், அப்பதான் வெற்றிக்கு போக முடியும். அண்ணா கூட்டணி இல்லாம வருவாரு. நான் தனியா வர்றவ அண்ணன் தனியா வர்றவ நான் வந்தானா எல்லாம் குத்திடுவாங்களா? அவரோட ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்போ திமுகவுக்கு நெகட்டிவா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பேசணும். திமுகவுக்கு பாசிட்டிவா விஜயினுடைய வருகை ஒரு சில ரீஜன்ல ஏற்படுத்துவதற்கு, அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வேவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு மேற்கு மண்டலத்தை எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கோவை எடுத்துக்கலாம், 10 தொகுதிகளும் காலி. சேலத்தை எடுத்துக்கலாம், ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி. இந்த மாதிரியான தொகுதிகளில் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பேசுனது போல அதிமுகவினுடைய வாக்குகளை விஜய் வந்து எடுக்க போறாரு. ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை எடுக்க போறாரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், திமுக இருந்து அவர் வாங்கக்கூடிய வாக்குகள், திமுக வாக்கு வங்கியிலிருந்து அவர் எடுக்கக்கூடியதும் அதிமுகவுடைய வாக்கு வங்கியிலிருந்து எடுக்கிறதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக இருந்தா அதிகமா எடுக்க போறாரு அப்படின்ட்டு. அப்போ இந்த ரீஜன், திமுக வீக்கா இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ல அதிமுகவுடைய வாக்குகளை அதிக அளவுக்கு விஜய் பிரிப்பதன் காரணமாக இந்த ரீஜன்ல திமுக கடந்த தேர்தலை விட அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? பிரிக்கிறதுனால வெற்றியா, பிரிக்கிறதுனால தோல்வியா, அதெல்லாம் பிரிக்கும் போது ரிசல்ட் வரும்போது தான் சார் அது சொல்ல முடியும். எந்த ரீஜன்ல எவ்வளோ பிரிக்கிறாரு, எப்படி வராருன்றது வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும். இப்போ பார்க்கும்போது கொங்கு மண்டலத்தில் அதிகமான ஓட்டிங் போகுது. கொங்கு மண்டலத்தில் வந்து
இயல்பை விட அதிகமான காசு போயிருக்கு. ஒரு மணி நிலவரப்படி நம்ம பார்க்கும் பொழுது முதல் 10 இடங்கள்ல அந்த வாக்குகள் அதிகமாக பதிவான மாவட்டங்கள்ல முதல் 10 இடங்கள்ல 7 இடம் கொங்கு மண்டலம். அதான் சார், கொங்கு மண்டலத்துல அதிகமா ஓட்டு பதிவாகுது சார். கொங்கு மண்டலத்துல வந்து இவரோட வீச்சு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. யாரோட வீச்சு? விஜயோட வீச்சு. சென்னையில அதே மாதிரி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சென்னையில பல தொகுதிகளோட முடிவுகள் மாறுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அதனால நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து அதுதான் என்னையோட கேள்வி. இப்போ மேற்கு மண்டலத்துல அவருடைய வீச்சு அதிகமாகுது அப்படின்னா அவர் யாரோட வாக்குகளை அதிகமா எடுக்க போறாருன்னா அதிமுக வாக்குகளை தான் அதிகமா எடுக்க போறாரு. ஏன்னா அங்க திமுக ஆல்ரெடி வீக். அப்ப அதிமுக வாக்குகளை அதிகமா எடுக்க போறாரு அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமா அமைகிற அளவுக்கு வாக்குகளை அவர் வாங்குவாரா? திமுக பில்டப் பண்ணிடுச்சு சார் மேற்கு மண்டலத்தை. திரும்பவும் பார்லிமெண்ட் தேர்தல்ல மேற்கு மண்டலத்துல யார் ஜெயிச்சா? அதிமுக ஜெயிச்சுது, திமுக தானே ஜெயிச்சுது. திமுக பில்டப் பண்ணிச்சு. திமுகவுடைய டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுங்களா? வெறும் 7 சட்டமன்ற தொகுதிகள் தான் வந்து எதிர்கட்சிகள் வந்து லீடு எடுத்தது பார்லிமெண்ட் தேர்தலில். அப்போ 18% ஓட்டுகளை யார் வாங்கினா? அண்ணன் அண்ணாமலை. ரைட்டா? 20 தொகுதி 20% வாக்குகளை யார் வாங்கினா? அண்ணன் இபிஎஸ். 20 18 எவ்வளோ? 38. ரைட்டா? திமுக எவ்வளோ? 40. ரைட்டா? இந்த ஸ்பிளிட்டு தான் வந்து திமுகவை ஜெயிக்க வச்சுது. 40க்கு 40 ஜெயிக்க வச்சுது. அப்போ அண்ணாமலை பிரிச்ச ஓட்டு தான் இப்போ விஜய் பிரிக்க போறாரு. அதே தான். அப்போ அண்ணாமலை யாரோட ஓட்டை ஸ்பிளிட் பண்ணி வாங்கினாரு? அதிமுக. ஓபிஎஸ் நிற்க வச்சாரு, டிடிவி தினகரனை நிற்க வச்சாரு, முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கினாரு, கோயம்புத்தூர்ல அவர் தனியா வாங்கினாரு, கொங்கு மண்டலத்துல அவருக்குன்னு ஒரு விஷயத்த வச்சு அவர் வாங்கினாரு, அவர் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணாரு, எல்லாமே பண்ணாரு. அவர் திமுக அதிமுக அல்லாத அன்னைக்கு தானே அவர் வாக்கு சேகரிச்சாரு. எல்லாமே சேர்த்து ஒரு 18% வந்துச்சு. போன தடவை வந்து விஜய் ரசிகர்கள் சீமானுக்கு குத்துன்னு குத்துனாங்க. அதனால அவர் 8% மேல சீமான் வந்தாரு. அது விஜய் ரசிகர்களோட வாக்குகள்ன்றீங்களா? அது விஜய் ரசிகர்கள் வாக்குகள். இந்த முறை அந்த வாக்குகளை இப்படி ரிவர்ஸ்ல குத்துறாங்க. குத்துறாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் நிலவரம். இது இன்னும் ஃபுல்லா குத்தி முடிக்கல. இப்படிலாம் ஆயிடுச்சு, இப்படிலாம் பிரம்மாண்டம் வந்துருச்சுன்னு சொல்லப்படுது, கேட்கப்படுது, கூறப்படுகிறது. வரட்டும் பார்க்கலாம். அது மே 4ஆம் தேதி தான் தெரியும். சரி, இப்ப இன்னொரு விஷயம் கூட இருக்கு. என்னன்னா அதிமுகவோட வாக்குகளை பெருசா பிரிக்கிறாரு, திமுக வாக்குகளையும் பிரிக்கிறாரு, சீமானினுடைய வாக்கை வாங்குறாரு. இதை தாண்டி புதிய வாக்காளர்கள், அப்புறம் தேர்தலில் வந்து வாக்களிக்காமல் தேர்தலை வந்து ஒரு பார்வையாளராகவே பார்த்து கொண்டிருந்த நபர்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து களத்துக்கு வராங்க. புதிய வாக்காளர்கள் வராங்க, இன்னைக்குமே வாக்களிக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் வராங்க. தேர்தல்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், தேர்தல் தானேன்னு விட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து கிளம்பி வராங்க, வெளி ஊர்களில் இருந்து தான் கிளம்பி போகிறாங்க, பஸ் இல்லைன்னு சண்டை போடுறாங்க, போய் வாக்களிக்கணும்னு சண்டை போடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சங்க் ஒன்று விஜய்க்கு வருது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் வருது. இதனுடைய பர்சன்டேஜ் என்ன? இது வந்து விஜய் சில இடங்கள்ல வெற்றி பெறக்கூடியதை உறுதி செய்யுமா? சார், இதுவரைக்கும் வாக்களிக்காமல் இருந்தவர்கள் செத்து போனவர்கள். எஸ்ஐஆருக்கு முன் சொல்றீங்க? எஸ்ஐஆருக்கு முன்னுதானே தேர்தல். இது வரைக்கும் அவர்னா கார்பரேஷன் தேர்தலில் நின்னாரா? எதுல நின்னார் அவர்? எதுல நிக்கல. வாக்களிக்க முடியாதவர்கள் செத்து போனவர்கள். இதுவரைக்கும் வாக்களிக்காதவர்கள் செத்து போனவர்கள். அவர்கள் 10%. அவர்கள் இப்பொழுது வரப்போவது இல்லை, நீக்கப்பட்டாச்சு. ரைட்டா? அவங்க இப்போ வரப்போறது இல்லை. ஆர்வமா வந்து விஜய்க்காக வாக்களிக்க போறவங்க ஒரு 5% பேர். அந்த 5% பேரும் வந்து பஸ் கிடைக்கல, போல வரலன்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. லீவு, கண்டினியூஸ் லீவு. அதனால அப்படியே எலெக்ஷனுக்கு போயிட்டு கண்டினியூஸா, நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை, அதான் சனி ஞாயிறு லீவு. அப்படியே ஊர்ல வந்து உக்காந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றவங்க தான் நிறைய பேர். எலெக்ஷன் லீவ் எல்லாருமே விஜய்க்காக போனவங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியாது. அது எப்படி எல்லாருமே வந்து விஜய்க்காகவே விஜய் விஜய் அப்படின்னு போனவங்க கிடையாது. ரைட்டா? ஒரு பைத்தியம் ஒன்று சோசியல் மீடியாவில் வளருது, விஜய், அந்த மாதிரி போனவங்க கிடையாது. அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. ஊருக்கு லாங் லீவை என்ஜாய் பண்ண போறாங்க. ரைட்டா? ஏற்கனவே ஓட்டு போட்டவன் செத்து போயிட்டான்.
பஸ்ஸில் போகிறவன்லாம் வந்து விஜய்க்காக போகிறவன் இல்லை. பாத அர்ஜுனாலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. பஸ் இல்லை, நான் பஸ் எல்லாம் கொண்டு போங்க. அண்ணன் புஷி ஆனந்த் அறிக்கை விடுறாரு, அப்போ கூட விஜய் அறிக்கை விடல, இவங்கெல்லாம் தான் அறிக்கை விடுறாங்க. நிறைய பஸ் விடுங்க, போலிங் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, எல்லாம் கவலைப்படுறாங்க. சார் வெயிட் சார், ஏதோ ஒன்று நடக்குது. இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஒரு 4 முனை போட்டி நடக்கக்கூடிய மாநிலம், 4 முனை போட்டி நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் வந்து பல ஜங்கு வரும், புங்கு வரும், ஜிங்கு வரும், எல்லாம் வரும். அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா தெளிவடையுது அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியுமே தவிர இதை வந்து முன்கூட்டியே சொல்ல முடியாது. நான் விஜய்க்கு வாக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. எவ்வளவு பர்சன்டேஜ் அவர் வாங்குவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓவராலாக ஒரு 15 to 20% வாங்குவார். ஓகே, இந்த 15 to 20% அவருக்கு ஏதாவது ஒரு சில தொகுதிகளில் வெற்றியை தேடி தருமா? அது அந்த தொகுதியோட நேச்சரை பொறுத்து இருக்கு. அப்படி ஏதாவது தொகுதி இருக்கா? பெரம்பூர் இருக்குல்ல, திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கு எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. பெரம்பூர் இருக்கு. பெரம்பூர் உங்க ஹோம் கிரவுண்டு. நீங்க தொடக்கத்துல எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அவ்வளோ ஈஸியா அதுல உள்ள பூந்துட முடியாதுன்றதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்பவும் நான் அதான் சொல்றேன். எந்த வெற்றியை எது வந்து கொடுக்கும், கொஞ்சம் க்ளோஸா இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல தான் அதிமுக இல்லையே. செகண்ட் பிளேஸ்ல விஜய் தானே இருக்காரு. 4 முனை போட்டி நடக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ டிஎம்கே மட்டும் ஓட்டு வாங்காது, டிவிகேவும் ஓட்டு வாங்கும், ஏடிஎம்கேவும் ஓட்டு வாங்கும், சீமானும் ஓட்டு வாங்குவார். இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். சசிகலாவும் ஓட்டு வாங்குவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள். இப்போது தர்மபுரியில் அன்புமணியுடைய மனைவி நிற்கிறாங்க, சௌமியா அவர்கள் நிற்கிறாங்க, சௌமியா அன்புமணி நிற்கிறாங்க. இவர் ஃபோன் பண்ணி, ராமதாஸ் ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் போடாதீங்க, நீங்கள் என்ன மதிச்சா போடாதீங்க, அது தர்மபுரி இல்லை அதர்மபுரி, அவங்க ஜெயிச்சா அது அதர்மபுரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ஒவ்வொன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஃபைனலாக எது இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்றது வந்து நமக்கு ரிசல்ட் அப்போ தான் தெரியும். என்னோட கணிப்பு என்னன்னா, இதெல்லாமே ஓட்டு ஸ்பிளிட்டுக்கு தான் கொண்டு போகுமே தவிர இது வந்து பெரிய அளவுக்கான வெற்றிக்கு கொண்டு போகாது. விஜய் தாவேக்கா வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இல்லைன்னா தாவேக்காவினுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்க திமுக வெற்றி பெறக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது தெரியல, அந்த ஃபார்முலா எப்படின்னு தெரியல. திமுக சாலிடா வரும் அப்படின்றது திமுக அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி, அதோடைய செயல்பாடுகள், அதோடைய நெட்வொர்க்கு, அது அடிப்படையில் தெரியுது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு முக்கிய நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.